ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 9வது திருநாமம் திருப்பெயர் சந்திரமௌலயே நமஹா. சந்திரன் திகழும் கிரீடத்தை உடையவனுக்கு நமஸ்காரம். சந்திரன் விளங்கும், மௌலி கிரீடத்தை உடையவன். மௌலினா தலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒற்றைக்கலையுடைய சந்திரனை தன்னுடையதான கிரீட்டத்தில் சார்த்தின் இருக்கிற காரணத்தினால பரமேஸ்வரனுக்கு சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். சந்திரசேகரர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதற்கு ஒரு சரித்திரம் புராணங்களில் இந்த சரித்திரம் பலவாறாக இருக்குது. கணபதியினுடைய புராணத்தில் ஒரு மாதிரி இருக்குது. புராணங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்ப பேதங்கள். இப்போ நாம் இருக்கக்கூடியதான இந்த ஸ்வேதவராக கல்பங்கிற மாதிரி கல்ப பேதங்களில் நிறைய மாற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற தத்துவத்தை நாம் எடுத்துக்கணுமே ஒழிய அதில் இது இப்படி இல்லையே அப்படிங்கிறது கிடையாது. அதை எத்தனையோ பெரியவர்கள் அதற்கு சரியாக நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். நிர்வாகம்னா இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு உதாரணமே சொல்லணும்னு கேட்டாக்கா, ராமாயணம் அவரவர்கள் ஊரில் பக்கத்தில் நடந்ததாக அவரவர்கள் சொல்கிறதுண்டு. அதற்கு ஆதாரமாக பெயர்கள் அப்படி சொல்கிறதுண்டு. வடக்க சொல்கிறதுண்டு. இங்கே நாம் தமிழகத்தில் தென் தமிழகத்திலாம் சொல்கிறதுண்டு. இதற்கு காரணம் இது எதுவுமே இல்லைன்னு இல்லை. கல்பபேதங்களினால எது வேணா அடுத்தடுத்த சுழற்சிகளில் அப்படி இருக்கிற காரணத்தினால பகவானை பற்றி இருக்கிறனால நம்ம அவசியம் எடுத்துக்கணும்னு இருக்குது. அதில் இந்த சந்திரனை பற்றின சரித்திரம் புராணங்களில் பலவாறு இருக்குது. இங்கே இருக்கிற சரித்திரம் என்னன்னு கேட்டாக்கா, தக்ஷ பிரஜாபதிக்கு 27 பெண்கள், அதாவது 27 நட்சத்திரங்கள். இதை சந்திரன் மணந்துகிறார். ஆனால் அவருக்கு இந்த ரோஹிணி கிட்டக்க மாத்திரமே பிரியம். இதனால் மற்ற 26 பெண்களும் ரொம்ப வருத்தப்பட்டு துன்பப்பட்டு தன்னுடைய சங்கடத்தை ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய தந்தையான தக்ஷன் கிட்டக்க சொன்ன உடனே தக்ஷனும் சந்திரனை கூப்பிட்டு எல்லாம் சொல்லி பார்க்குறார். ஆனால் சந்திரன் கேட்கல. அப்போது தக்ஷன் கோபப்பட்டு, உனக்கு அழகே இருதுதானே நீ வளர்ந்து ரொம்ப எப்போவுமே அழகுங்கிறதுக்கு சந்திரனை சொல்கிறது உண்டு இல்லையா, உன்னுடைய கலைகள்லாம் எப்போவுமே தேயட்டம் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இப்படி சொன்ன உடனே சந்திரனுக்கு தன்னுடைய கலைகள் அழகு எல்லாம் குன்றி போய் இன்றைக்கும் நம்ம புராணங்களில் பல சிவக்ஷேத்திரங்களில் சந்திரன் பூஜை பண்ணியிருக்கார், விஷ்ணு க்ஷேத்திரங்களில் சந்திரன் பூஜை பண்ணியிருக்காருனா உண்டு. அதனால் அப்படி அவர் எல்லா இடங்கள்லையும் பகவானை பூஜை பண்ணி பரமேஸ்வரனை சரணடைய பகவான் பரமேஸ்வரன் உடனேயே அவனுடைய ஒரு கலையை தலையில் வச்சுண்டு இது என்றுமே தேயாது வளராது, அப்படியே இருக்கும், மற்ற கலைகள்லாம் தேஞ்சு வளரட்டும், இது மாத்திரம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே தேஞ்சாலும் உடனே வளரக்கூடிய தன்மையாக மற்ற கலைகள் இருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். இதற்கு உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அப்படின்னு பெரிய புராணத்தில் முதல் எடுத்த உடனே சொல்கிறார். இந்த சந்திரனை தலையில் வச்சுன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, தன்னை சரணடைந்தவர்களை தலைமையில தூக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறதான குணம் பகவான் கிட்டக்க உண்டு அப்படிங்கிறத காமிக்கிற விஷயம். இன்னொன்று, சந்திரனுக்கு மந்திரசாஸ்திரங்களில் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் மனோகாரகன்னு சொல்கிறதாக இருக்குது. மனசை ரொம்ப ஸ்திரமாக நிறுத்தி சஹசிராரம் அப்படிங்கிறதான சக்கரத்தில் கொண்டு போய் நிறுத்தி மனமற்ற நிலையில் இருக்கக்கூடியதுங்கிறத காமிக்கிறதாகவும் யோகசாஸ்திரத்தில் ஒரு விசேஷ அர்த்தமானது புலப்படுறது. துண்ட வெண்பிறை துப்பட அணிபவன் அப்படின்னு திருவேட்டைநல்லூர் அய்யனார் பள்ளியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை இங்கே காமிக்கிறார். அதனால் முக்கியமான விஷயம், சரணடைந்தவர்களை காப்பாற்றுறத தன்னுடைய விரதமாகவே வச்சுருக்கிறவருங்கிறதுக்கு தான் சந்திரனை கிரீட்டத்தில் வச்சுருக்காருங்கிற அர்த்தம். அதனால் சந்திரமௌலி, சந்திரன் திகழும் கிரீடத்தை உடையவனாக இருக்கார்னு இந்த திருப்பெயருக்கு அர்த்தமானது அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்ப. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.